ஒர்க் அவுட் பண்றப்ப இதை நீங்க நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? தம்பிள் அன்இவனா ஃப்ளோ வருது இந்த மாதிரி. அதுவும் செஸ்ட் பிரஸ் அப்போ இது சர்ஜரி வரைக்கும் போகலாம். சீரியஸா எடுத்துக்கோங்க. ஷோல்டர் கப்ல இருக்கக்கூடிய ஹியூமரஸ் போன் ஒரு பால் மாதிரி ஸ்ட்ரக்சர்ல இருக்கும்னு இமேஜின் பண்ணிக்காங்க. அதுதான் அபக்ஷன் அண்ட் அடக்ஷன் மூமெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுது. அதாவது மேலே கீழேன்னு ஷோல்டர் ஃப்ரீயா சுத்த வைக்கிறதுக்கு. அந்த பாலை சாக்கெட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு முக்கியமான 6 ஸ்டெபிலைசர் மசில் தேவை. அதுல 2 தான் லோயர் ட்ராப்ஸ் அண்ட் செரட்டஸ் ஆன்டீரியர். நீங்க குண்டா இருக்கிறதுனாலயோ இல்ல ஃபர்ஸ்ட் டைம் வெயிட் லிஃப்ட் பண்றதுனாலயோ இந்த மசில்ஸ் வீக்கா இருக்கலாம். நீங்க வெயிட் லிஃப்ட் பண்ணும்போது உங்களுடைய லோட செஸ்ட்ல இருந்து ஷோல்டருக்கு ஷிஃப்ட் பண்ணி உங்களுடைய ஹியூமரஸ் பாலை இன்டர்னலா லாக் பண்ணி விட்டுரும். இதுக்கு பேர் தான் இன்டர்னல் ரொட்டேஷன் சொல்லுவாங்க. இதை நீங்க க்ளோஸ் கிரிப்ல லேட் புல் டவுன் பண்ணும் போதோ இல்ல இன்க்ளைன் மிஷன் பிரஸ் பண்ணும் போதோ ஷோல்டர் பெயின் ஏற்படுறத ஃபீல் பண்ணிருக்கலாம். இதை கண்டுக்காம திரும்ப திரும்ப ஷோல்டர்ல ஒர்க் அவுட் பண்றதுனால ஷோல்டர் பெர்மனண்டா டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ ஸ்டெபிலைசர் மசிலை ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க, இக்னோர் பண்ணாம. ஸ்கேப்புலா புல் அப், ஒயர் ரைசஸ் மாதிரியான எக்ஸசைஸ் மூலியமா